ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் விசன் ஆஃப் ரிவைவல் ஊழியங்களின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளிலே தியானம் பண்ணும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சகாரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், அதில் 1வது வசனம். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கு எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். ஒரு ஊற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாய் வெளிப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லா ஜனத்தினுடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கும்படியாய் கிருபாதார பலியாக தன்னுடைய ஜீவனையே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி, ஜீவ பலியாய் கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவத்தையும் அழுக்கையும் நீக்க ஒரு மனுஷன் ஒரே நேரத்திலே நீதிமான் ஆகிவிட்டான் என்று சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ரட்சிப்பு என்று சொல்லி பார்க்கிறோம். ரட்சிப்பு என்பது ஆண்டவரை அறிந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நாளிலே அது ஆரம்பிக்கிறது. நம்முடைய மரணம் வரைக்கும் அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. கண்டினியூஸ் ப்ராசஸ். அது ஒரே நாளில் முடிகிற காரியம் அல்ல. பாவத்தையும் அழுக்கையும் நீக்க, பாவம் நீக்கப்பட வேண்டும், அக்கிரமம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். ஒரு காரியத்தை சரி பண்ணினா இன்னொரு காரியம் சரியில்லாமல் போயிடும். ஒரு காரியத்திலே கவனம் செலுத்தும் பொழுது இன்னொரு காரியத்தை அறியாமல் செய்திருவோம். சில தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடும். அதன் பின்பு அதை தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு மனம் திரும்பி பழையபடி சுத்திகரிக்கப்பட்டு நாம் வர வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். நடுக்கத்தோடும் பயத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பிரயாசப்படுகிறோம். ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுவோம். நடுக்கத்தோடும் பயத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற, அந்த ஃபுல்ஃபில்மெண்ட், அது பெர்ஃபெக்டாக முடிகிறதுக்கு, அது பூரணப்படுவதற்கு அந்த ரட்சிப்பு வாழ்க்கை முழுவதும் பிரயாசப்பட வேண்டியது இருக்கிறது. அவ்வப்போது தேவனோடு ஒப்புரவாய்க்கொண்டே, டே பை டே, ஒவ்வொரு நாளிலும் கர்த்தரோடு நாம் ஒப்புரவாக வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். திறக்கப்பட்ட ஒரு ஊற்று 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷனாய் அவதரித்தார். தேவகுமாரனாகிய கிறிஸ்து நம்மை போலே மாம்சத்தையும் சரீரத்தையும் உடையவராக இந்த உலகத்திலே அவதரித்தார். அதைத்தான் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33 வருட காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்து 3.5 வருட காலம் ஊழியம் செய்தார். ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார். என்னை கண்டவன் ஜீவனை கண்டான் என்று சொன்னார். பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னார். கடைசியிலே தன்னைத்தானே ஜீவாதார பலியாக ஒப்பு கொடுத்தார், கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தார். கல்வாரி சிலுவையில் அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. இந்த பூமியிலே தேவ ஆட்டுக்குட்டியாகிய அவர் ஒரே பலியினாலே உலகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்தார். அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். அடாப்டட் சைல்டு, சுவிகார புத்திரர் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யார் இன்றைக்கும் தேவ சமூகத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள்? ஜனங்கள், அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து தன்னுடைய வாழ்க்கையை அவர்களுக்கு அர்ப்பணிக்கிறார்கள். அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறார்கள். யாரெல்லாம் வருகிறார்களோ அவரிடத்தில், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். எந்த நிலையில் இருந்தால், அவன் எப்படிப்பட்ட மனுஷனாயிருந்தால், என்னிடத்தில் வருகிற ஒரு மனுஷனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அவருக்கு முதலாவது அவனுக்குள்ளே ஒரு பாவ உணர்வை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நெருங்கின உடனே ஒரு மனுஷனுக்கு வருகிற ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்த உடனே ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் நடக்கிற காரியம், அவன் செய்த குற்றங்கள் அவனுக்கு உணர்த்தப்படும். ஒரு பாவ உணர்வு அவனுக்குள்ளே வரும். நாம் பாவி என்கிற ஒரு உணர்வை ஆண்டவர் கொடுக்கிறார். அவருடைய பரிசுத்தத்தின் நிமித்தம் அந்த கிருபை நமக்குள்ளே இறங்கும் பொழுது அந்த பாவத்தை குறித்த ஒரு உணர்வு, ஒரு விழிப்புணர்வு நமக்கு உண்டாகிறது. ஆண்டவரே, நான் இப்படிலாம் செய்துட்டேன், இப்படிலாம் வாழ்ந்துட்டேன். அதை அறிக்கையிட்டு தேவ சமூகத்திலே அவன் மன்னிப்பு கேட்கிறான். கண்ணீர் விட்டு கதறி அவரிடத்திலே மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த குற்றங்கள் மன்னிக்கப்படுகிறது. அந்த பாவத்தின் தோஷம் அவனுக்கு மன்னிக்கப்படுகிறது.
அந்த சாபங்கள் அவனை விட்டு நீக்கப்படுகிறது. பாவத்தினால் வந்த சாபம், தோஷம் அவனுக்கு நீக்கப்படுகிறது. அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். பாவத்தையும் அழுக்கையும் நீக்க திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. திறக்கப்பட்ட ஊற்று. தினசரி நாம் ஸ்நானம் பண்ணுகிறோம், குளிக்கிறோம். இன்னைக்கு குளிக்கிறோம், நாளைக்கு குளிக்கும்போது பழையபடியும் நம்முடைய சரீரம் அழுக்காகுது. நம்ம போட்டிருக்கிற உடைகளை துவைக்கிறோம், வாஷ் பண்ணுறோம். ஒரு நாள் அல்லது 2 நாள் அதற்குள்ள பழையபடி அழுக்காகுது, திருப்பி வாஷ் பண்ணும். டெய்லி குளிக்கிறோம், காலையில் குளிக்கிறோம். சில பேர் 2 வேளையும் குளிக்கிறார்கள். வெளியிலெல்லாம் போயிட்டு வந்து பழையபடி சரீரம் வேர்த்து அழுக்காகி, அப்போ அழுக்கு ஆகிக்கொண்டே தான் இருக்கிறது. நம்ம சுத்திகரித்து கொண்டே தான் இருக்கிறோம். சுத்திகரிப்பு டெய்லி நடக்குது. அப்போ தான் நம்ம எப்பொழுதும் சுத்தமாக இருக்க முடியும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே அமர்ந்து அவருடைய சமூகத்திலே குற்றம் குறைகளை அறிக்கையிட்டு அவரிடத்திலே மனம் திரும்பும் பொழுது அந்த ஊற்றிலிருந்து வருகிற அந்த தண்ணீர், ஜீவ தண்ணீர் நம்மை சுத்திகரிக்கிறது. யோவான் 7ஆம் அதிகாரம் 37வது வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவான் என்று சொன்னார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறார். ஆண்டவரை தேட வேண்டும் என்ற தாகம், தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்ற தாகமாயிருந்தால் ஒருவன் என்னிடத்திலிருந்து பானம் பண்ண கடவான் என்று சொன்னார். சத்தம் போட்டு சொன்னார். தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஆண்டவரிடத்திலிருந்து அந்த ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. சமாரிய ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவள் அறியாமல் இவரிடத்திலே கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்பொழுது சமாரிய ஸ்திரீயினிடத்திலே ஆண்டவர் சொன்னார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டு. தேவனுடைய 10வது வசனத்திலே பாருங்கள், தேவனுடைய ஈவையும் தாகத்திற்கு தாய் என்று உன்னிடத்திலே கேட்கிறவர் இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்திலே கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார். ஆத்தும தாகம் தீரும்படியான ஒரு ஜீவ தண்ணீர் இயேசுவினிடத்தில் இருக்கிறது. அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இந்த உலகத்திலே வாசம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரிடத்திலே நெருங்கி வந்தவர்கள், அவரை தேடி வந்தவர்கள், அவர்களை நோக்கி பார்த்தவர்கள், அவர் அந்த ஜீவ தண்ணீரை அவரிடத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அறியாமலே அவர்களுக்குள்ளே அந்த ஜீவ தண்ணீர் வருகிறது, அந்த தாகம் தீர்கிறது. சீஷர்களை பார்த்தார். ஒவ்வொரு சீஷர்களாய் அழைக்கும் பொழுது, நீ என்னை பின்தொடர்ந்து வா, என்னை பின்பற்றி வா என்று சொல்லி ஒவ்வொருவரையும் கூப்பிடும் பொழுது அவர்கள் எல்லாத்தையும், அவர்கள் மீன் வலைகளை விட்டுவிட்டு, படகுகளை விட்டுவிட்டு அவர்கள் ஓடி வந்தார்கள் இயேசுவின் பின்னாலே. வந்தவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து திறக்கப்படும் அந்த ஊற்றிலிருந்து அந்த ஜீவ தண்ணீர் அவர்களுக்குள்ளே கடந்து வந்து ஒரு ஆத்தும திருப்தியை அடைந்தார்கள். நம்ம சரியான பாதையில் தான் போகிறோம், இவரை பின்பற்றி வந்தோம் என்று சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. ஆனால் எதுவுமே அவர்களுக்கு கவலையாக தெரியலை. இதில் ஒரு பரம திருப்தியை அவர்கள் அடைந்தார்கள், ஆறுதல் அடைந்தார்கள். ஜீவ தண்ணீர் இயேசு கிறிஸ்து, திறக்கப்பட்ட அந்த ஊற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரிடத்திலிருந்து இந்த ஜீவ தண்ணீர் புறப்பட்டு அவர்களுடைய தாகத்தை தீர்த்தது, ஆத்தும தாகத்தை தீர்த்தது. 14வது வசனத்திலே பார்க்கிறோம், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. ஆத்தும தாகம் தீர்க்கப்படும். ஆத்தும தாகம் நமக்குள்ளே, தேவனுக்குள்ளே, நம்ம ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்கிறது என்பது உண்மை. ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். எல்லாம் இருந்தாலும், உலகத்தில் எல்லாம் இருந்தாலும் அவனுக்கு திருப்தி வராது. ஒரு இளைப்பு, ஆத்மாவிலே ஒரு இளைப்பு, ஒரு வேக்கும், ஒரு வெற்றிடம் உள்ள இருக்கும். எப்பேற்பட்ட பிரபலமாக இருக்கிற மனிதர்களுக்கும் அந்த வெற்றிடம் இருக்கும். ஏதோ ஒன்று நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல் அவர்களுக்குள்ளே ஒரு தாகம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால தான் பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் தற்கொலை பண்ணி செத்துருந்தாங்க. திருப்தி இல்லை, நிம்மதி இல்லை, அவர்களால் சந்தோஷமாக வாழ முடியலை.
உலகமே பின்னால ஓடிச்சு மதிமயங்கி ஓடினது மைக்கேல் ஜாக்சன். அளவுக்கு அதிகமான போதை மாத்திரைகளும் போதை பழக்கங்களும் அவருக்கு இருந்தது. ஏன் போதைக்கு செல்லுகிறார்கள்? ஆத்துமாவிலே அமைதி இல்லை, ஆறுதல் இல்லை, அந்த தாகம் தீர்க்கப்படவில்லை. அதை எப்படியாவது சொல்லி அதை மறக்க பண்ணுகிறது. அதனால் ஏதாவது ஒன்றை செய்து போதை வஸ்துக்களை எடுத்து சுய நினைவில் இருந்தால் அந்த தாகம் இன்னும் அதிகமாய் வருகிற அந்த ஒரு வெற்றிடம், அவர்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு மனநிலை. உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த சமாதானம், அவர் தருகிற சமாதானம், அந்த ரெஸ்ட். நீங்கள் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த இளைப்பாறுதல் அது இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அந்த ஜீவ தண்ணீர் புறப்பட்டு ஒரு மனுஷனுக்குள்ளே போகும்பொழுது அந்த இளைப்பாறுதல் வருகிறது. இந்த இடத்துல பார்க்கிறோம், நாம் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டது, தீர்க்கப்படும். தாகம் பெர்மனண்டாக தீர்க்கப்படும். அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். அது மாத்திரமல்ல, நான் கொடுக்கிற தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய காலமாய் ஒரு ஊற்றை உனக்குள்ளே உருவாக்குகிறார். தண்ணீரை கொடுக்கல, தண்ணீர் அவரிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு உனக்குள்ளே ஒரு ஊற்றை உண்டாக்குகிறது. அது அவனுக்குள்ளே நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். அதுக்கப்புறம் அவனுக்குள்ள இருந்து ஒரு நீரூற்று. இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாட்களிலே அவருடைய ஊழியத்திலே ஜனங்கள் கண்டார்கள். தேடி தேடி வந்தார்கள். அவரை தேடி ஜனங்கள் வந்தார்கள். அவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவர்கள் ஆறுதல் அடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரிடத்திலே வந்தார்கள், இளைப்புள்ளவர்களாய் வந்தார்கள், இளைப்பாறுதல் அடைந்தார்கள். சமாதானம் இல்லாமல் வந்தார்கள். அவரிடத்திலே வந்த பொழுது அவர்கள் சமாதானத்தை கண்டு கொண்டார்கள். பாவத்தோடு வந்தார்கள். பாவம் மன்னிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு நீதிமான்களாய் இவர்கள் திரும்பி சென்றார்கள். 38 யோவான் 7:38 பார்க்கிறோம். வேத வாக்கியம் சொல்கிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, ஏற்கனவே அது எழுதியிருக்கிறது, அது சொல்கிறபடி ஜீவ தண்ணீர் ஓடும் அவனுக்குள்ள இருந்து. அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்ல, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அப்ப அதே தான் இந்த சமரிய ஸ்திரீட்டை நம்ம சொல்லும் பொழுது பார்க்கிறோம். தான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவன், அந்த ஜீவ தண்ணீரை என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு குடிக்கிறவன், அது அவனுக்குள்ளே நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொன்னார். இந்த இடத்திலே சொல்லுகிறோம், பார்க்கிறோம், வேத வாக்கியம் சொல்கிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அது மற்றவர்களுடைய தாகத்தை தீர்க்கும். தன்னை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படுவார்கள் என்பதை அறிந்து அந்த பரிசுத்த ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதுமே பரிசுத்த ஆவியினுடைய கிரியை தான். ஒரு மனுஷனுக்குள்ளே அப்பந்தான் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். பரிசுத்த ஆவியினால் அவன் முத்திரைகிறான். அந்த ரட்சிப்பு முத்திரை போடப்படுகிறது. அது முதற்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே அதிகமாக இடைபட ஆரம்பிக்கிறார். நான் போகிறேன், இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறேன், தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வருவார், நான் அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி சென்றார். அவர் கடந்து சென்ற அவர் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட 50வது நாளிலே இந்த பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் பொழிந்தருளப்பட்டார். மேல் வீட்டு அறையிலே 120 பேர் கூடியிருந்த நாட்களிலே அவர்கள் மேலே இந்த பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டார். இன்றைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களின் மேலே ஊற்றப்படுகிறார். அந்த அபிஷேகத்தை ஜனங்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் ஒருவேளை பரிசுத்த ஆவியை அந்நிய பாஷை அடையாளத்தோடு இதுவரை பெறாதவர்களாக இருந்தால், அதற்கு வாஞ்சையோடு தேவ சமூகத்திலே நீங்கள் காத்திருந்து விண்ணப்பம் பண்ணுங்கள், ஜெபியுங்கள், உபவாசியுங்கள். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அந்த பூரணமாய் பெற்றுக்கொள்வீர்கள்.
ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கிற அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணும்படியான ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். மாம்சத்திலே ஜெபம் பண்ணுகிற ஜெபம் வேறு, ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுகிற ஜெபம் வேறு. அந்த உன்னத அனுபவத்திற்கு நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார். அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அப்படிப்பட்ட நதிகள் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அந்த நதிகள் நம்மிடத்திலிருந்து கடந்து செல்வதை நாம் பார்க்க வேண்டும். அப்படி ஒருவேளை அந்த நதிகள் நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு செல்வதை நாம் பார்க்க முடியவில்லை என்றால் நம்ம இன்னும் தேவனோடு உள்ள உறவிலே நம்ம உறுதிப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இன்றும் ஆளுகை செய்யவில்லை என்று அர்த்தம். பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு ஆளுகைக்கு நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுகிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்ம இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும் பொழுது ஆவியை தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி யோவான் அவரை குறித்து சாட்சி சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவராய் அவர் கடந்து சென்றார். 40 நாட்கள் உபவாசம் பண்ணி அவர் ஊழியத்திற்கு கால் வைக்கும் பொழுது, ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராய் அபிஷேகத்தில் நிறைந்தவராய் அந்த ஊழியத்தை ஆரம்பித்தார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிறைந்த அந்த ஊழியத்தை செய்தார். என்னுடைய வார்த்தைகள் நான் சுயமாய் பேசவில்லை, ஒன்றும் நான் சுயமாய் பேசவில்லை என்று இயேசு சொன்னார். பிதா எனக்கு எதை பேச சொல்றாரோ அதைத்தான் பேசுகிறேன். அதை பரிசுத்த ஆவியானவர் அவர் வாயில என்ன வார்த்தையை அருளுகிறாரோ அந்த வார்த்தை தான். அவர் மனுஷீகத்தில் அதை பேசலை. வாயில உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று அப்படிப்பட்ட வார்த்தைகள் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள். ஜீவ தண்ணீர் அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்து அது நமக்குள்ளே நித்திய காலமாய் ஊறுகிற ஒரு நீரூற்றை உண்டாக்கி விசுவாசிக்கிற நமக்குள்ளிருந்து இந்த ஜீவ தண்ணீர் புறப்பட்டு எல்லா இடத்திலும் செல்லும்படியாய், உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஒவ்வொருவரிடத்திலிருந்தும் புறப்பட்டு போகும்படியாய் கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார், வாஞ்சிக்கிறார். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள் அவரோடு இன்னும் ஐக்கியப்பட்டு அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு இந்த அனுபவத்துக்குள்ளே அவர்கள் கடந்து செல்ல வேண்டும். அவர்களை சுற்றிலும் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகளை சுற்றிலும் ஒரு ரட்சிப்பு நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அவனிடத்திலிருந்து அந்த ஜீவ நீரூற்றிலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு மற்றவர்களுக்குள்ளே கடந்து சென்று அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். குருடாக்கப்பட்ட அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசமாயிராதபடி அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். அந்த குருடாக்கப்பட்ட அந்த மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். இந்த ஜீவ தண்ணீர் அவர்களுக்குள்ளே கடந்து செல்லும் பொழுது அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள். சுவிசேஷத்தினுடைய மகிமையை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள், அதை ஏற்றுக்கொள்வார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பார்கள். ஒரு ரட்சிப்பு அவருடைய வாழ்க்கையிலே வரும். இது ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மூலமாய் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மூலமாய் கர்த்தர் இதை செய்கிறார். ஒவ்வொருவரும் ஒரு நீரூற்று, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு நீரூற்று. அவர்களுக்குள்ளிருந்து நித்திய காலமாய் ஊறுகிற ஒரு நீரூற்று உண்டாயிருக்கிறது. அது முதற்கொண்டு அதிலிருந்து புறப்படுகிற ஜீவ தண்ணீர்கள் நதியாய் ஓடி அநேகரை தேவனிடத்தில் இழுத்து கொள்ள வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். நாம் மந்த நிலையிலே இருப்போமானால், தேவனோடு உள்ள உறவிலே அசிரத்தையாக நாம் இருப்போமானால் அதை நாம் பார்க்க முடியாது. ஆனால் தேவனோடு கூட நல்ல உறவிலே இருக்கிற பிள்ளைகள், கண்ணீரோடு தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே விழுந்து கிடக்கிற பிள்ளைகள், அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பி விடுகிற பிள்ளைகள், தங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட கிரியைகள் நடப்பதை அவர்கள் காண்பார்கள். அந்த ஜீவ தண்ணீர்கள் புறப்பட்டு மற்றவர்களுக்குள்ளே சென்று அவர்களுக்குள்ளே ஒரு நீரூற்றை கொடுக்கும். ஒரு காலம் அவருடைய ஆத்தும தாகம் தீர்க்கப்படும். மாத்திரமல்ல, அவர்களுக்குள்ளிருந்து ஒரு நீரூற்று புறப்பட்டு அவர்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை அவர்கள் இந்த ஜீவ தண்ணீரின் அனுபவத்திற்கு கொண்டு வரும். என்னை கேட்கிற பிரியமானவர்களை, இப்படியாய் தேவன் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நமக்குள்ளே இருந்து புறப்பட்டு செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உன்னத அனுபவத்திற்கு நாம் கடந்து செல்லும்படியாய்
தெய்வ சமூகத்திலே வாஞ்சையோடு விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த அனுபவத்திற்குள்ளே நம்மை நடத்துகிறார். அது யாருக்கோ ஒருவருக்கு அல்ல, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னை விசுவாசிக்கிற ஒவ்வொருவிடத்திலும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் சொன்னார். அது யாரோ ஒருவருக்கு அல்ல, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் கட்டாயம் நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வர வேண்டும். அது மற்றவருடைய தாகத்தை தீர்க்க வேண்டும், ஆத்தும தாகத்தை தீர்க்க வேண்டும். அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நீங்கள் உலகத்தின் ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இருளிலே பிரகாசிக்கிற ஒளி. இந்த உலகம் இருளிலே இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவருடைய பிறப்பை குறித்து இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிச்சம், தேவன் ஒளியாய் இருக்கிறார். எழலவேனும் அவரிடத்திலே இருளில்லை என்று சொல்லப்படுகிறது. அவரிடத்திலே வருகிற ஒவ்வொரு மனுஷனும் பிரகாசிப்பிக்கப்படுகிறான். அவனுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது. இதுதான் பாதை என்று சொல்லி அவன் நடக்க வேண்டிய பாதையை குறித்த ஒரு நிச்சயம் கிடைக்கிறது. அந்த ஒளியினிடத்திலே வருகிறவர்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்கிறான். அதன் பின்பு அவனிடத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட அந்த மனுஷனிடத்திலிருந்து ஒரு திறக்கப்பட்ட ஒரு ஊற்று அவனுக்குள்ளே நித்திய காலமாய் ஜீவ தண்ணீர் ஊறுகிற ஒரு நீரூற்று அவனுக்குள்ளாய் உருவாகிறது. அவனிடத்திலிருந்து அது ஜீவ தண்ணீர் புறப்பட்டு அநேகரை அது சொஸ்தப்படுத்துகிறது, நித்திய ஜீவனை கொடுக்கிறது. அநேகர் நித்திய ஜீவனை அடையும்படியாய் இந்த ஜீவ தண்ணீர் அநேகருக்குள்ளே அவன் பாய்ந்து அவனை குறித்து அவனிடத்திலிருந்து பாய்ந்து செல்கிறது. அவனை சுற்றி இருக்கிற அந்த ஜனங்கள், அவனோடு பழகுகிறவர்கள், அவனோடு உறவாடுகிறவர்கள், அவனுடைய வாழ்க்கையிலே கிராஸ் பண்ணுகிறவர்கள் ஒவ்வொருவரும் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவனிடத்திலிருந்து அந்த ஜீவ தண்ணீர் புறப்படுகிறது. என்னை கேட்கிற பிரியமானவர்களே, உங்களிடத்திலிருந்து அப்படிப்பட்ட ஜீவ தண்ணீர் புறப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காகத்தான் உங்களை ஆண்டவர் ரட்சித்தார். ரட்சிப்பின் திட்டம் சாதாரணமானது அல்ல. உலகத்தின் ஒளியாய் நீங்கள் இருக்கிறீர்கள். அநேகருக்கு நீங்கள் வெளிச்சமாய் இருக்க வேண்டும். உங்களை கொண்டு கர்த்தர் இந்த காரியத்தை செய்ய விரும்புகிறார். உடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக் கொடுங்கள். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற அனுபவத்தை விட்டு வெளியே வாருங்கள். அனல் கொண்டு, ஆவியிலே அனல் கொண்டு எழும்புங்கள். அனல் மூட்டி எழுப்புங்கள். பரிசுத்த ஆவியை அனல் மூட்டி எழுப்புங்கள். தேவ சமூகத்திலே ஒரு வைராக்கியத்தோடு ஜெபிக்க ஆரம்பியுங்கள். பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்படுங்கள். உங்களுக்குள்ளே இருந்த அந்த ஜீவ நீரூற்று புறப்பட்டு அநேக ஜனங்களை ஆண்டவரிடத்திலே கொண்டு வர வேண்டும். கடைசியாக நாம் பார்க்கிற ஒரு காரியம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே பார்க்கிறோம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ நீரூற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், உன் சிந்தையை காத்துக்கொள், உன் எண்ணத்தை காத்துக்கொள். சிந்தனை மண்டலங்கள், எண்ணங்கள், உன்னுடைய சுவாபங்கள், எல்லா காவலோடும் காத்துக்கொள். வேலியடைத்து காத்துக்கொள். இஷ்டம் போல் அது போகிறதுக்கு விரும்பும், அதை விடக்கூடாது. எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு கட்டுப்பாடு. கர்த்தருக்காக நம்ம இப்படித்தான் ஜீவிக்கணும். நம்ம கர்த்தருடைய ஜனம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நான் மகள். கர்த்தர் என்னை அவர் ரட்சித்திருக்கிறார், நான் அவருடைய மகள், அவருடைய மகன் என்கிற நிச்சயம் நமக்குள். மற்றவர்கள் போல நம்ம வாழக்கூடாது. நமக்கென்று சில ஒழுங்குகள் இருக்க வேண்டும். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். ஒரு ரெஸ்ட்ரிக்டட் லைஃப், எப்படி வேண்டாலும் போகலாம் வாழலாம் என்கிற நிலை இல்லாமல் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் இப்படி செய்வது நமக்கு தகுதியாயிரும். எல்லாம் எனக்கு தகுதியாயிராது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், அது தப்பு இல்லை, ஆனால் எனக்கு தகுதியாயிராது. அப்போ நமக்கு தகுதியாயிராது அந்த காரியங்கள். அவர் செய்யலாம், இவன் செய்யலாம், அதை விடுங்க.
உங்களுக்கு ஆண்டவர் காண்பிக்கிற இந்த வெளிச்சத்திலே நீங்கள் நடங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே உணர்த்துகிற நடத்துகிற அந்த பாதையிலே நீங்கள் நடந்து செல்லுங்கள். மற்றவர்களை பார்த்து நீங்கள் இடறி போக வேண்டாம். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு செல்லும். அந்த ஜீவ ஊற்று அடைக்கப்படக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட நாளிலே அந்த ஜீவ ஊற்று உனக்குள்ளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வைத்தார், பரிசுத்த ஆவியானவர் வைத்தார். அந்த ஜீவ ஊற்றில் ஊற்று கண்கள் அடைக்கப்படக்கூடாது. அந்த ஊற்று பொங்கி பிரவாகித்து உன்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் பெருகி வர வேண்டும். அநேகரை ஆண்டவரிடத்தில் இழுத்து கொள்ள வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். என்னை கேட்கிற பிரியமானவர்களே, கர்த்தரோடு உள்ள உறவு உங்களுக்கு சரியாக இருக்குமானால், கர்த்தரோடு நீங்கள் ஐக்கியப்பட்டவர்களாக இருப்பீர்களானால், உங்களுடைய ஜெப ஜீவியம் அக்கினியாய் இருக்குமானால், கர்த்தருடைய சமூகத்திலே போராடி ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் நீங்கள் இருப்பீர்களானால், இந்த ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை நீங்கள் காத்துக்கொள்வீர்களானால், இந்த ஜீவ ஊற்று உங்களிடத்திலிருந்தே புறப்பட்டு அநேகருடைய தாகத்தை இது தீர்க்கும். கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதி. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் நிறைவாக இறங்கும்படியா, ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு உன்னத அனுபவத்துக்கு அவர்களை அழைத்து செல்லும்படியா ஜெபி. கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை அபிஷேகம், விசேஷ அபிஷேகத்தினால் நிரப்பும். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர்களாய் அவர்கள் காணப்படுவார்களாக. அவர்களுக்குள்ளே இருந்து அந்த ஜீவ ஊற்றுக்கள் புறப்பட்டு அநேகருடைய தாகத்தை தீர்க்கும்படியா உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எடுத்து கரத்தில் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.